ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட் யூனிட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படிங்கிறது த வேல்யூஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டு தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அதாவது இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன், அதாவது டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தோட பேசிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் சொசைட்டியில் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு தேவையான ரைட்ஸு, ஃப்ரீடம் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் இண்டிவிஜுவல் வித்தின் எ சொசைட்டி. அதாவது ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு சொசைட்டியில் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான ரைட்ஸு, ஃப்ரீடம் எல்லாமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸில் இருக்குது. இதை பற்றி பார்க்க போகிறதான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான ரைட்ஸை பற்றி பேசுகிறது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான ஃப்ரீடத்தை பற்றி பேசுகிறது, ஒரு இண்டிவிஜுவல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சொசைட்டியில் ஒரு ஹார்மனியாக வாழ்கிறத பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம் அப்படின்னு பார்ப்போம். சமத்துவம், அதாவது ஈக்குவாலிட்டி ரெஃபர்ஸ் டு தி பிரின்சிபிள் that all individuals should have equal rights. All individuals have equal rights, opportunities and treatment under the law. அதாவது மீனிங் ரெஃபர்ஸ் டு தி பிரின்சிபல் இண்டிவிஜுவல் should have equal rights. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ரிசோர்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸு எல்லாமே வந்து ஈக்குவலாக கிடைக்கணும். எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லா, அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ரைட்ஸு, அதாவது எந்த ஒரு மதத்தை பின்பற்றணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலும் போகலாம், இல்லை எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னாலும் நடத்தலாம். அதாவது இதில் எதுலேயுமே வந்து எந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதான் இதில் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆஃப் தேர் பேக்ரவுண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த ஈக்குவல் ரைட்ஸு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஃப்ரீடம் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது நமக்கு லா, அதாவது சட்டம் அப்படிங்கிறது நமக்கு வழங்கியிருக்கு. ஆனால் அது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. எதன் அடிப்படையில் அப்படின்னா பேக்ரவுண்டை பயன்படுத்தி, அதாவது காஸ்ட் அடிப்படையிலையா இல்லை ரிலீஜியன் அடிப்படையிலையா இல்லை கலர் அடிப்படையிலையா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. எதன் அடிப்படையிலையும் இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம தடுக்க முடியாது. இந்த ஈக்குவல் ரைட்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் லா அடிப்படையில் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ், அதாவது இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இந்த ஈக்குவாலிட்டியை வந்து 3 டைப்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈக்குவல் ரைட் டு vote and participate in the political process. அதாவது எல்லோருக்குமே ஓட்டு போடுறதுக்கான ரைட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது அது நம்மளோட ரைட்ஸு. ஆனால் அந்த ஓட்டு போடுறதுக்கான ரைட் அப்படிங்கிறது, உரிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலில் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலராக எலெக்ஷனில் நிற்கிறது, இல்லை ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு எம்பியாக கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமேவான ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஈக்குவாலிட்டி. ஈக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதர் சோசியல் குட்ஸ். அதாவது எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன், நம்ம ஒரு எந்த ஒரு காலேஜ்லேயும் இல்லை ஒரு எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லேயும் படிக்கிறதுக்கு, இல்லை நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் எடுத்துறதுக்கு, இல்லை கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன் ஸ்கீம்ஸு, இல்லை எஜுகேஷன் ஸ்கீம்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் அக்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ஸோ அதாவது எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட இண்டிவிஜுவல் ஒரு பர்சனோட இன்கம் இன்றைக்கி வந்து 500 இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ஸில் வந்து நம்மளோட இன்கம்மை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதாவது இப்போ 500லேருந்து 1000 இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜாபை பார்க்குறதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஒரு எம்ப்ளாயிஸை சேர்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான திட்டம் அப்படிங்கிறதும் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இன்னும் டெமோக்ராட்டிக் சொசைட்டி, அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி மீன் ஆல் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாருக்குமே சமத்துவம், சம உரிமைகள் அப்படிங்கிறது, சம
ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது எதில் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன், முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சொல்லுவாங்க. எஜுகேஷன் எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். இது எல்லாத்துலேயுமே வந்து எவ்ரி ஒன், அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான். அதாவது ஒரு பேக்ரவுண்டை மீன் பண்ணி நம்ம எதுலேயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. பேக்ரவுண்டை காரணமாக வச்சு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் லிபர்ட்டி மீனிங் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனோட ஃப்ரீடம் அப்படிங்கிறதான் வந்து இந்த லிபர்ட்டி அப்படிங்கிற சொல்லக்கூடியது. இட் இஸ் த பிரின்சிபிள் தட் இண்டிவிஜுவல் சுட் ஹேவ் தி ரைட் டு பர்சியூர் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், மேக் சாய்ஸஸ். அதாவது நம்ம சொசைட்டியில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை நம்மளோட விருப்பம் அப்படிங்கிறது மேக் சாய்ஸஸ் தேர் ஓன், அதாவது நம்மளோட சொந்த விருப்பம். எக்ஸ்ப்ரெஸ் தம்செல்ஃப் ஃப்ரீயாக வந்து நம்மளோட விருப்பம் அப்படிங்கிறத, சாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆர் அதர் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கவர்மெண்ட்ஸ் பர்சனோ இல்லை வேறு அதர் இண்டிவிஜுவல்ஸோட எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் நம்மளோட சுய விருப்பம் தான் வந்து இந்த லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுயமாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ஆர் சுயமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை தான் வந்து இந்த லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ் லிபர்ட்டி இன்க்ளூட்ஸ் சிவில் லிபர்ட்டிஸ். அதாவது சிவில் லிபர்ட்டிஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸு, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு ஃப்ரீடம், இல்லை ஒரு டிபேட் நடத்துறதுக்கான ஒரு ஃப்ரீடம், இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஸ் நடத்துறதுக்கான சேனல், டிவி சேனலாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம், அதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஃபாலோ பண்ணுறது இல்லை எந்த ஒரு மதத்தையும் வந்து பரப்புறது, அதை வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடமாக இருக்கிறத நம்ம உணரக்கூடியதான் வந்து இந்த லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் எ crucial aspect of liberty in a democratic society. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சிட்டிசன்ஸ் ஹேவ் டு ரைட் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வித்தவுட் ஃபியர். நம்மளுக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லை விருப்பமாக இருக்கலாம், இல்லை நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஐடியாவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட இனோவேட்டிவாக இருக்கலாம். அதை வந்து யார்கிட்டையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல், அதாவது ஃபியர் இல்லாமல் அது வெளிப்படுத்துறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது ஈஸியாக வந்து நம்ம ஒரு பயம் இல்லாமல் நம்மளோட ஐடியா இல்லை நம்மளோட ஒப்பீனியனை தைரியமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிப்படுத்தலாம். அதை தான் வந்து நம்ம லிபர்ட்டி அப்படின்னு பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டியை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சாலிடாரிட்டி அப்படிங்கிறதையும் சில நேரங்களில் நம்ம கூப்பிடுவோம். அதாவது இதை ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கோஆப்ரேஷன் அண்ட் கன்சர்ன் ஃபார் தி வெல் பீயிங் ஆஃப் அதர்ஸ் இன் தி சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டியில் நம்ம மட்டும் லைவ் பீஸ்ஃபுல்லியாக ஹார்மனியாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதாது, நம்ம கூட இருக்கவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அவங்களுக்கும் கஷ்டத்தில் அவங்க கஷ்டப்படும் போதும் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் டைம், அதாவது ஒரு ஃப்ளட் வரும்போது, இல்லை ஒரு எர்த்குவேக் வரும்போது, இல்லை ஒரு ஹரிக்கேன், அந்த டைமில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நெய்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்டில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இல்லை ஷெல்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் டைமில் வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியில் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். அதாவது ஃப்ரெட்டர்னிட்டி மீன்ஸ் சோசியல் கொஹிஷன் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் தி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் சப்போர்ட் ஒன் அனதர் அண்ட் ஒர்க் டுகெதர் ஃபார் காமன் குட். அதாவது ஒரு பொதுவான ஒரு நன்மைக்காக, அதாவது ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் வெல்த்துக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் சோசியல் கொஹிஷன் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் டைமில் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு, அதாவது நெய்பர்ஸுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதை வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீடம். ஃப்ரீடம் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு லிபர்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம் லிபர்ட்டி அப்படின்னு. இந்த லிபர்ட்டியும் ஃப்ரீடமும் கிட்டத்தட்ட ஈக்குவல். ஸோ இந்த ஃப்ரீடம் 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எக்கனாமிக் ஃப்ரீடம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம். எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் டு என்கேஜ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மீனிங் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்டிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு தொழில் வந்து தொடங்குறது. ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஓனாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எம்ப்ளாய்ஸ்மெண்ட்டை அவரே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எக்கனாமிக் ஃப்ரீடமில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரைட் டு பார்ட்டிசிபேட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன்க்ளூடிங் ரைட் டு ஓட் அண்ட் பொலிட்டிக்கல் ஹியரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸு, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ், அதாவது ஹியரிங்ஸில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் ஃப்ரீடம். பர்சனல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரைவசியை பற்றி பேசக்கூடியதான் வந்து இந்த பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்றது. அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட திங்கிங், ஒரு இண்டிவிஜுவலோட லவ் அண்ட் இண்டிவிஜுவலோட எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு அவங்க ஃப்ரீயாக வந்து திங்க் பண்ணுறது, இல்லை வந்து அவங்களோட எமோஷன்ஸை, அவங்களோட ஐடியாஸை ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் இன்வால்வ்ஸ் தி ஃபெயர் அண்ட் இம்பார்சியல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த ஜஸ்டிஸ் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபேர் அண்ட் இம்பார்சியல், அதாவது நியாயமாக இருக்கணும், அதே நேரம் வந்து இம்பார்சியல் அதாவது பாரபட்சமற்ற தன்மையில் இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம சொசைட்டியில் அதிகமாக பார்த்துருப்போம். அதாவது இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து சில நேரம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு காஸ்ட் அடிப்படையில், இல்லை வந்து ஒரு கை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை நல்ல வசதியானவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய நியாயமான, அதாவது பாரபட்சமற்ற பார்சியல் இந்த நீதி அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கா அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியில் சில நேரங்களில் நம்மவே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லாமல் கரெக்டாக ஃபெயர் அண்ட் இம்பார்சியல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாருக்கும் நியாயமான பாரபட்சமற்ற தன்மையில் அந்த நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக வந்து, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுது, ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுது, இல்லை வந்து ஒரு பெனிஃபிட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய பீப்புள் வரைக்கும் அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஈக்குவலாக போகணும், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கிடைக்கணும். யாருக்குமே வந்து அதாவது ஒரு பேக்ரவுண்ட் அடிப்படையில், அதாவது ஒரு காஸ்ட் அடிப்படையில், ஒரு புவராக இருக்கக்கூடிய பீப்புளை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடியது, இல்லை ட்ரைபல் பீப்புளை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம செய்யக்கூடியது, அப்படி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இல்லை ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருந்து லோ லெவல் வரைக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் ஈக்குவலாக வந்து போகணும் அப்படிங்கிறதான் வந்து ஜஸ்டிஸில் நம்ம பார்க்கோம். ஜஸ்டிஸை வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபெயர் அண்ட் இம்பார்சியல் ட்ரீட்மெண்ட் அண்டர் தி லா, அதாவது ஒரு லா அடிப்படையில், ஒரு சட்டத்தின் அடிப்படையில், ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கிரிமினல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிவில் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அண்டர் தி லா அடிப்படையில் கரெக்டான நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு பெனிஃபிட்ஸ், இல்லை அப்படின்னா ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது, இல்லை ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் இம்பார்சியலி என்ஷூர் தேட் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஃபேர்லி அண்ட் ஈக்குவலி அண்டர் தி லா. ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஜுடிஷியல் இம்பார்சியலியாக இருக்கணும், பாரபட்சப்பட்ட தன்மையில் சட்டத்தின் அடிப்படையில் அண்டர் தி லா அடிப்படையில் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது.